செய்திகள். புதுச்சேரியில் இந்தி திணிப்பதற்கு எதிர்த்தும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கைவிட வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்து திராவிட கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில கழக துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். அரசு இடத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர உமாசங்கர் தலைமையில் எம்எல்ஏ ஜான்குமாரிடம் மனு. புதுச்சேரியில் இந்தி திணிப்பதற்கு எதிர்த்தும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கைவிட வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்து திராவிட கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் இருமொழி திட்டத்தை சீரழித்து இந்தியை திணிக்கும் மத்திய அரசு முயற்சி செய்வதாகவும், மேலும் புதுச்சேரி மண்ணிற்கு பொருந்தாத புதிய கல்விக் கொள்கை சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அரசு பள்ளி மாணவர்களின் வாழ்வினை கேள்விக்குறியாக மாற்றிய புதுச்சேரி மாநில மற்றும் மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரி திராவிட கழக மாவட்ட தலைவர் அன்பரசன் தலைமையில் அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அரசியல் இயக்க மாணவர் அமைப்பு மற்றும் சமூக அமைப்புகள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசின் இந்தி திணிப்பை எதிர்த்தும் புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். கண்டன ஆர்ப்பாட்ட முழக்கத்தை மாவட்ட திராவிடர் கழக செயலாளர் ராசா ஒளி முழக்கம் எழுப்பி அனைத்து தோழர்களும் முழக்கமிட்டனர். கண்டன உரையை ஆதி நாராயணன், முப்பால் இலக்கிய பேரவை பாவலர் களிய பெருமாள், தமிழர் களம் அழகர், மாணவர் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் சுவாமிநாதன், படைப்பாளர் இயக்க தலைவர் தமிழ் நெஞ்சன், திராவிடர் கழக காப்பாளர் ராசு, தந்தை பெரியார் திராவிட கழக துணை தலைவர் இளங்கோவன், பி வேர்ல்ட் அமைப்பு தலைவர் பஷர் அகமது ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள். நிறைவாக ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைத்து தமிழ் விடுதலை வேங்கிகள் நிறுவனர் மங்கையர் செல்வம் நன்றி உரையாற்றினார். நிகழ்ச்சியில் திராவிடர் கழக பொதுக்குழு உறுப்பினர்கள் அறிவழகன், விலாசினி, ராசு, துணைத் தலைவர் குப்புசாமி, விடுதலை வாசகர் வட்டத் தலைவர் கோமு தமிழ்ச்செல்வன், செயலாளர் சிவராசன், திராவிட தொழிலாளர் கழக செயலாளர் குமார், நகராட்சி பொறுப்பாளர்கள் துரசி ராமன் மற்றும் திராவிடர் விடுதலை கழக வீராசாமி, காளிதாஸ், பெரியார் திராவிடர் கழக தலைவர் வீரமோகன், சுரேஷ், பெரியார் சிந்தனையாளர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் தீனா, விடாது கருப்பு நாத்திகன், மீனவரணி தோழர் வெங்கடேசன், ஒடுக்கப்பட்டோர் இளஞ்சிறுத்தைகள் அமைப்பாளர் வழக்கறிஞர் சிகாமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில கழக துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். தமிழக முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் உத்தரவின் பேரில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. முத்தியால்பேட்டை காந்தி வீதி திருக்குறள் மணிக்கூண்டு அருகே வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவி அம்மாவின் உருவ படத்திற்கு மாநில கழக துணை செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் அவர்கள் தலைமையில் கழக முன்னோடிகள், நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அம்மாவின் பிறந்தநாள் கொண்டாடும் வகையில் மாநில கழக துணை செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டன் அவர்கள் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். தொடர்ந்து ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழக முன்னோடிகள், கழகத்தின் மூத்த நிர்வாகிகள், மாநில கழக இணை செயலாளர் காசிநாதன், தொகுதி கழக செயலாளர் பழனிசாமி, கழக இளைஞரணி செயலாளர் விக்னேஷ் காசிவாதன், முன்னாள் தொகுதி செயலாளர் மணி, தொகுதி தலைவர் கஜேந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வம் மோகன், மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் உதயசூரியன், மாநில வர்த்தக அணி தலைவர் செல்வம், மாநில மீனவரணி துணை செயலாளர் விஸ்வநாதன், மாநில சிறுபான்மையினர் துணைத் தலைவர் அந்துவான், மாநில அண்ணா தொழிற்சங்க துணைத் தலைவர் கண்ணன், மாநில இலக்கிய அணி துணை செயலர் ஹரிகிருஷ்ணா, மாநில எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி துணைத் தலைவர் பிரபாகரன், மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் சிவா, தொகுதி கழக துணை செயலாளர்கள் ராதா மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரசு இடத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர உமாசங்கர் தலைமையில் எம்எல்ஏ ஜான்குமாரிடம் மனு. புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் சுமார் 3 ஏக்கர் அரசு நிலம் உள்ளது. இந்த இடத்தில் மாணவர்களுக்கு விளையாட்டு மைதானம், வீடற்ற ஏழைகளுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் மருத்துவமனை. இந்த கோரிக்கையை தொகுதி எம்எல்ஏ ஜான்குமார் அவர்களிடம் அப்பகுதி மக்கள் மனுவாக அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட எம்எல்ஏ இதன் சம்பந்தமாக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை சந்தித்து ஆலோசனை செய்வதாக தெரிவித்தார்.
புரட்சி தலைவியும் தமிழக முன்னாள் முதல்வருமான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மா ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் விழா அரசு சார்பாக கொண்டாடப்பட வேண்டும் என உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் சட்டப்பேரவையில் கோரிக்கை வைத்திருந்தார். கோரிக்கையை அரசு ஏற்று அம்மா அவர்களின் பிறந்தநாள் விழா அரசு சார்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி அம்மா அவர்களின் 77ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா இன்று புதுச்சேரி அரசு சார்பில் நகராட்சி கட்டிடம் மேரி ஹாலில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் அலங்கரித்து வைக்கப்பட்ட அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். மேலும் விழாவில் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 2800 மீட்டர் நீளமுள்ள சாலைகளை மேம்படுத்த ரூபாய் 4,96,50,000 மதிப்பீடு செய்யப்பட்டு புதுவை அரசின் நிதி பெறப்பட்ட அரசாணை எண் 38 தேதி 28/11/2024 மூலம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த பணிக்கான பூமி பூஜை இன்று மாண்புமிகு முதல்வர் திரு என் ரங்கசாமி அவர்கள் காலை 10 மணியளவில் தலைமையில் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள், இந்திரா நகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி ஆறுமுகம் என்ற ஏகேடி அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் முனைவர் தீன தயாளன் அவர்கள், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் அவர்கள், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் செயற்பொறியாளர் சீனிவாசன் அவர்கள், உதவி பொறியாளர் திரு ராஜ்குமார் அவர்கள், இளநிலை பொறியாளர் கார்த்திகேயன் அவர்கள், ஒப்பந்ததாரர் மாருதி கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சிறகுகள் நல அறக்கட்டளை தங்களது 7ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நேற்று பாண்டிச்சேரி கடற்கரை சாலையில் பிளாஸ்டிக் இல்லா கடற்கரையை உருவாக்க அமைதி விழிப்புணர்வு பேரணி நிறுவனர் திரு பாபு அவர்கள் தலைமையில் நிர்வாக தலைவர் திரு சாமியப்பன், பொருளாளர் திரு சுந்தர மகாலிங்கம், செயலாளர் திரு முகமது பார்க்கன், ஆலோசகர் திரு சுதர்சன் துரை மற்றும் செய்தி சேனல் வில்லங்க டிவி திரு அம்மா ஆறுமுகம் அவர்கள் சிறகுகள் நல அறக்கட்டளையின் டிரஸ்டுகள் உறுப்பினர்கள் முன்னிலையில் மணக்குள விநாயகர் கல்லூரியின் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டவர்களுக்கு நற்சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் புது பொலிவுடன் திறக்கப்பட்ட வாசன் ஐ கேர் மருத்துவமனையில் இந்த மாதம் முழுவதும் இலவசமாக ஆலோசனை பெறலாம் என நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே புதிய பொலிவுடன் வாசன் ஐ கேர் மருத்துவமனை திறப்பு விழா விமர்சையாக இன்று நடைபெற்றது. மருத்துவமனையின் தலைமை அதிகாரிகள், மருத்துவர்கள் சுந்தர முருகேசன், முகமது இப்ராஹிம் ஆசிப், கௌஷிக், பானு பிரதாப் சிங் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் நல்லாம், டாக்டர் ஜெயராஜன், தமிழறிஞர் திருநாவுக்கரசர் ஆகியோர் கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட மருத்துவமனையை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய மருத்துவர்கள் முகமது இப்ராஹிம் ஹாசிம், கௌஷிக், புதுச்சேரியில் கண் மருத்துவமனை சிகிச்சையில் தொடர்ந்து புதுவை மக்களை பேராதரவோடு செயல்பட்டு வரும் வாசன் ஐ கேர் புது பொலிவுடன் திறக்கப்பட்டுள்ளது என்றும், இதனை முன்னிட்டு இந்த மாதம் முழுவதும் இலவசமாக பொதுமக்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். இறுதியாக கிளை மேலாளர் சபரிநாதன் நன்றி உரை வழங்கினார். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சார்பாக கண்தானம். புதுச்சேரி மாநிலம் தேங்காய்த்திட்டு புதுநகர் எண் 36 பொதுகை வீதியில் வசித்து வந்த காலம் சென்ற தியாகி ரத்தினவேல் அவர்களின் மனைவி தியாகி திருமதி அஞ்சலி அம்மாள் வயது 97 மூப்பு காரணமாக இரவு 7:30 மணியளவில் இயற்கை எய்தினார். இறந்தவரின் கண்களை அவர்களின் மகன்கள் சேகர், ஜீவானந்தம், மகள் சுந்தரி, கற்பகம் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கண்தானம் செய்ய முன்வந்து இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியை தொடர்பு கொண்டனர். அம்மையாரின் மகன்கள், மகள்கள் மற்றும் குடும்பத்தினர் ஒப்புதலுடன் கண்களை தானம் செய்ய அரவிந்த் கண் மருத்துவமனை கண் வங்கிக்கு தகவல் கொடுக்கப்பட்டது.
அரவிந்த் கண் மருத்துவமனையின் மருத்துவர் ஜெய்னிகா தலைமையில் செவிலியர்கள் அனிதா, அருள்ஜோதி, ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ராஜ் கருவிழிகளை இறந்தவர் வீட்டிற்கு வந்து சேகரித்தனர். தானமாக பெற்ற கண்களை அவரின் மகன்கள் மற்றும் மகள்கள் குடும்ப உறுப்பினர்கள் முன்னிலையில் அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவ குழுக்களிடம் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி தலைமையில் நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார், ஆயுட்கால உறுப்பினர் கந்தசாமி, தன்னார்வலர்கள் எத்தியன் போஸ், இரசப்பன், பழனிவேல் ஆகியோர் கழிவுறிகளை தானமாக வழங்கினார்கள். அமரர் தியாகி அஞ்சலி அம்மாள் இறந்தவுடன் சரியான நேரத்தில் அவரின் பேரன் பாலபாரதி கண்தானத்தின் அவசியத்தை வலியுறுத்தி கண்தானம் செய்ய குடும்ப உறுப்பினர்களின் சம்மதத்தை பெற உறுதுணையாக இருந்ததற்கு இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இறந்த பின் 6 மணி நேரத்திற்குள் கருவிழிகளை அகற்ற வேண்டும். ஆண், பெண் இரு பாலரும் எல்லா வயதினரும் கண்தானம் செய்யலாம். கண் அறுவை சிகிச்சை செய்தவரும், கண் கண்ணாடி அணிந்தவரும், சர்க்கரை நோயாளிகள், இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் கண்தானம் செய்யலாம். ஆஸ்துமா போன்ற நோயினால் தாக்கப்பட்டவர்களும் கண்தானம் செய்யலாம். உடலில் மற்ற உறுப்புகளில் கேன்சர் வந்து இறந்தவர்களும் கண்தானம் செய்யலாம். கருவிழி அகற்றிய பின் முகத்தில் எந்தவித மாற்றமும் இருக்காது. கண்தானம் செய்வதை எல்லா மதத்தினரும் ஆதரிக்கின்றனர். இறந்த உடனே கண் இமைகளை மூடிவிட வேண்டும். தலையணை வைத்து தலையை சற்று உயர்த்தி படுக்க வைக்க வேண்டும். இறந்த பின் கருவிழிகளை அகற்றுவதில் குறையுடன் சொல்கிறோம். அதனால் ஆத்மா சாந்தி அடையாது என்ற மூட நம்பிக்கையை அகற்றுங்கள். கண்தானம் செய்வதனால் கண் மருத்துவமனையில் எந்த சலுகையும் எதிர்பார்க்க வேண்டாம். கண்தானம் மூலம் பெறப்படும் கண்கள் விற்கப்பட மாட்டாது. ஒருவர் இறந்ததும் கண் வங்கிக்கு அல்லது இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளைக்கும் தகவல் தெரிவித்தால் கண் வங்கிக்கு தகவல் கொடுத்து பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் இறந்தவரின் வீட்டிற்கு வந்து கருவிழிகளை அகற்றுவார்கள். மேலும் தொடர்புக்கு டாக்டர் லட்சுமிபதி 9842333660, ஐயனார் 9566360813, கந்தசாமி 9442485840 மற்றும் 8778460695 ஆகியோரை எந்த நேரத்திலும் தொடர்பு கொண்டு கண்தானம் செய்ய முன்வரலாம். புதுச்சேரியில் இந்தி திணிப்பதற்கு எதிர்த்தும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கைவிட வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்து திராவிட கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில கழக துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். அரசு இடத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர உமாசங்கர் தலைமையில் எம்எல்ஏ ஜான்குமாரிடம் மனு.